இட்லி தோசைன்னு மாற்றி மாற்றி செய்யாமல் ஒரு வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்கணும், செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் சேவைன்னு கிடைக்குதுங்க. அதை வச்சுட்டு தக்காளி சேவை செய்யலாம். 4 விதமான சேவை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது கான்கார்ட் ரைஸ் சேவைங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சேவை செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வெரைட்டியாக நம்ம டிஃபன் செய்யலாம். நம்ம இடியாப்பம்லாம் புழிஞ்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாக்கெட் ரைஸ் சேவைக்கு நல்லா 1 லிட்டருக்கு அதிகமாக தண்ணியில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா தளன்னு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் இந்த கான்கார்ட் ரைஸ் சேவை போட்டுட்டு மேலே வெந்நீர் போட்டுட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இதே மற்ற சேவை பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 நிமிஷமாவது இருக்கலாம். ஆனால் தக்காளி சேவை அப்படிங்கிறப்ப அதில் ஒரு கிரேவி கிடைக்கும், அதில் நம்ம பரட்டி எடுக்க போகிறதுனால 2 நிமிஷத்துக்கு அதிகமாக வெந்நீரில் வைக்காமல் உடனே வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடணும். இப்போ இந்த தக்காளி சேவை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் 1 பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இன்னும் 2 தக்காளி தனியாக அரைக்க எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முதல்ல ஒரு 10 முந்திரி பருப்பை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு வேணும்னு அவசியம் இல்லை. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி 2ஐயும் சேர்த்துக்கலாம். கையோடவே நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் தனியாக காஞ்ச பட்டாணி வேக வச்சுருந்தா இப்போ சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். பட்டாணி வேகணும் இல்லையா, இப்போ 2 தக்காளி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்த அந்த கூழை இப்போ சேர்க்கணும். கொஞ்சம் நல்லாவே தண்ணியும் சேர்த்து கொடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி கொதிக்கணும். அதே சமயத்தில் இந்த பட்டாணி வெந்துடும். இது லிக்யூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரைஸ் சேவையை போடுறப்ப நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி சேவை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட்டாணி வெந்து தான் செக் பண்ணிக்கிறேன். பட்டாணி வெந்தெடுத்து இந்த மாதிரி தக்காளி கிரேவியாக இருக்கிறப்பே நம்ம வெந்நீரில் போட்டு வடிகட்டி வச்சுருக்க அந்த கான்கார்ட் ரைஸ் சேவையை அப்படியே உதுத்து விட்டா மாதிரி போடணும். போட்டோன்னே அந்த தக்காளி ஜூஸ் எல்லாம் நல்லா அந்த ரைஸ் சேவை இஞ்சிடும். நல்லா கிளறி விடணும். நல்ல ஒரு மணம் இருக்கும். அங்கங்கே பட்டாணி அந்த முந்திரி பருப்புலாம் சேர்க்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி வேணால் தாராளமாக நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும். 10 நிமிஷத்து இந்த டிஃபன் ரெசிபி செஞ்சுடலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக முந்திரி பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.